சாரதாவில் முகாம். ஒரு அரச மரத்தின் கீழ் இருப்பு. அதன் வேரில் தலையை வைத்து படுத்துக் கொள்வார். முன்னால் ஒரு திரை இருக்கும். தரிசனம் கொடுக்கும் நேரம் அதை திறப்பார்கள். மற்ற நேரம் மூடியிருக்கும். பிரபல வீணை வித்வான் ஒருவர் பெரியவாளை தரிசித்து தன் திறமையையும் காட்ட விருப்பம் கொண்டார். சென்னையில் அப்போதிருந்த குலபதி ஜோஷி என்பவரை பிடித்தார். இருவரும் சாதரா சென்றனர். பெரியவா வழக்கம் போல தரிசனம் கொடுக்க ஆரம்பித்தார். இவர்கள் கொஞ்சம் தாமதித்து நமஸ்காரம் செய்துவிட்டு உத்தரவு பெற்று வீணையை உரையிலிருந்து வெளியே எடுத்தார். வந்திருந்த பொதுமக்களும் பிரபல வீணை வித்வானின் கச்சேரியை கேட்க ஆர்வத்துடன் தயாரானார்கள். வித்வான் வாசிக்க ஆரம்பித்தார். சுமார் 15 நிமிடங்கள் வாசித்தார். கேட்டவர்களும் ஆஹா, அருமையாக வாசிக்கிறார் என்று ரசித்தனர். வாசித்து முடித்ததும் வீணையை உரையிலிட்டார். திடீரென்று பெரியவா அதை மீண்டும் வெளியே எடுக்கச் சொன்னார்கள். யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. அப்புறம் நான் அதை வாசிக்கலாமா என்று பெரியவா கேட்டார். எல்லோருக்கும் ஒரே திகைப்பு. பெரியவாவுக்கு வீணை வாசிக்க தெரியுமா என்ன என்று ஆச்சரியப்பட்டார்கள். வீணையில் ஸ்ருதி கூட்டி பின் மீண்டும் வித்வானிடம் காட்டினார். இந்த ராகத்துக்கு ஸ்ருதி கூட்டி இருக்கு, சரியா இருக்கான்னு பாரு என்று கேட்டார்கள். சரியா இருக்கு. பின் பெரியவா வீணை வாசிக்க ஆரம்பித்தார். சில நிமிடங்கள் போனதும் வீணை வித்வான் முகம் மாறியது. வீணை வித்வான் அழ ஆரம்பித்தார். கன்னத்தில் படபட என்று போட்டுக்கொண்டார். விழுந்து விழுந்து நமஸ்கரித்தார். ஷமிக்கணும் ஷமிக்கணும் என்று கதறினார். அடுத்த 10 நிமிடங்களில் ஒரு 50 முறையாவது நமஸ்காரம் செய்திருப்பார். கண்ணீரோ ஆறாக ஓடியது. தப்பு பண்ணிட்டேன், ஷமிக்கணும் என்பதையே திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டே இருந்தார். வாசித்து முடித்த பின் பெரியவா வீணையை திருப்பி கொடுத்தார். வித்யா கர்வம் ஏற்படக்கூடாது, கவனமாக இரு என்று சொல்லி ஆசிர்வாதம் செய்துவிட்டு திரையை போட்டுக் கொண்டார். யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. வித்வான் அழுது கொண்டே வெளியேறினார். கூட வந்த குலபதிக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னடா ஆச்சு, ஏன் இப்படி அழற? ஏதோ பெரிய தப்பு செஞ்சா மாதிரி விழுந்து விழுந்து நமஸ்காரம் செஞ்சியே, என்ன ஆச்சு அப்படின்னார். ராவணன் சிவபெருமானை சந்தித்து வரங்கள் வாங்கி வருகிறான். எதிரில் நாரதர் வந்தார். என்னப்பா ரொம்ப சந்தோஷமா வர்றியே, என்ன விஷயம் என்று கேட்டார். நான் சிவபெருமான் கிட்ட நிறைய வரங்கள் வாங்கி வந்துட்டேன் அப்படின்னார். அடா அசடே, அவர் பாட்டுக்கு ஏதாவது கொடுத்துட்டேன்னு சொல்லுவார், எதுக்கும் அது வேலை செய்யறதான்னு பாத்துக்கோ அப்படின்னார் நாரதர். என்ன சொல்றீங்க, வேலை செய்யாமலும் இருக்குமான்னு? எதுக்கு சந்தேகம், செஞ்சு பார்த்துடு, உனக்கு நிறைய பலம் இருக்கும்னு சொன்னாரா? ஆமா. சரி, இந்த கைலாசத்தையே தூக்கி பார்த்துடலாம். கைலாசத்தை 9 தலை 18 கைகள் கொண்டு தூக்க அது கொஞ்சம் அசைஞ்சதாம். பார்வதி திடுக்கிட்டு போய் சிவனை கட்டிண்டாளாம். சிவன் சிரிச்சாராம். பார்வதி கோபிச்சு கொண்டு, போய் உமக்கு ஸ்திரீயின் குணம் எப்படி தெரிய போறது, ஒரு பொண்ணா பிறந்து அதை அனுபவியும் சொல்ல சிவனும் சரின்னுட்டாராம். அதனால அவரேதான் சீதையாக பிறந்தார். அதனாலதான் ராவணனுக்கும் சீதை மேல ஒரு ஈர்ப்பு வந்தது. இல்லைன்னா ஜெகன்மாதா மீது கவர்ந்து போகணும்னு அப்படி ஒரு எண்ணம் வருமோன்ன. மலை கொஞ்சமா அசைஞ்சதும் பெருமான் கால் கட்டை விரலால கொஞ்சம் அழுத்தினாராம். மலை கீழே உட்கார்ந்து கொண்டது. 9 தலை 18 கைகள் கீழே மாட்டிக்கொண்டன. ராவணன் செய்வது அறியாமல் திகைச்சு போனான். நாரதர், அட அசடே, சோதனை பண்ணுன்னா இப்படியா கைலாசத்து மேலேயே சோதனை செய்வாய் என்றார். நாரதரே, தப்பிக்க ஏதாவது வழி சொல்லும் என்றான் ராவணன். அட, உனக்கு தெரியாததா, சிவன் ஆசுதோஷி, சாமகானம் இசைச்சா உனக்கு வேண்டியதை செய்வார் என்றார் நாரதர். நான் தான் மாட்டிக்கொண்டேனே என்றான் ராவணன். பரவாயில்லை, இன்னும் ஒரு தலை 2 கைகள் வெளியே தானே இருக்கு, வீணை இல்லையே, இதோ நான் தரேன் என்று தன் வீணையை நாரதர் கொடுத்தார். ராவணனும் சாமகானம் இசைத்து சிவபெருமானை சந்தோஷப்படுத்த அவரும் அவனை விடுவிக்கிறார். அது சரி, இந்த கதை இங்கே ஏன் வந்தது? வீணை வித்வான் வாசித்த பாட்டு இந்த கதையை தான் சொன்னது. இதில் ராவணனின் சாமகானம் வந்தபோது அவருக்கு அந்த வரிகள் நினைவுக்கு வரவில்லை. யோசித்து யாருக்கு இது தெரிய போகிறது என்று நினைத்து வேறு எதையோ அதன் இடத்தில் வாசித்து நிறைவு செய்து விட்டார். பெரியவா வீணையை வாங்கி வாசித்தது அதே பாடலை தான். மாற்றிய வரிகளுடன் இடத்தில் எவை வர வேண்டுமோ அவற்றையே சரியாக வாசித்து காட்டினார். இதை புரிந்து கொண்டார் என்று அறிந்த வீணை விதுவான் வேறு என்ன செய்வார்?
யாருக்கு தெரிய போனதுன்னு நினைச்சேனே. பெரியவா சர்வஞானர், அவருக்கு தெரியும்னு தோணாம போச்சே. பெரிய அபச்சாரம் செய்து விட்டேன் என்று நண்பரிடம் சொல்லி அழுதார் வித்வான். ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, காமகோடி சங்கரா, மகா பெரியவா சரணம் சரணம். Wow, wow.